நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இதை எத்தனை பேர் எங்களை தடுத்தாலும் சரி, காவல்துறை எங்க மேலே எதிர்த்தாலும் சரி, இன்னொரு இடத்துல கல் படையல் திருவிழா நாங்கள் போடுவோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையத்தில் கடந்த 17ஆம் தேதி தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் கல் படையல் திருவிழா நடத்தப்பட்ட நிலையில் தடை செய்யப்பட்ட கல்லை பறிமுதல் செய்ய முயன்ற காவல்துறைக்கும் பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது காவல் உதவி ஆய்வாளர் ஆனந்தராஜ் பெண்கள் கையில் இருந்த பையை ஆக்ரோஷமாக பிடுங்கி அந்த பெண்களை கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெண்களை கீழே தள்ளிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கத்தினர் இன்று மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த கவிதா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது கடந்த 17ஆம் தேதி நாட்டார்மங்கலம் கிராமத்தில் கல் படையல் திருவிழா நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் அன்றைய தினமே நாங்கள் கச்சிராயபாளையத்தில் உள்ள எங்கள் சொந்த நிலத்தில் கல் படையல் திருவிழாவை நடத்தினோம். அப்போது நாங்கள் கையில் வைத்திருந்த பனை பொருட்களை காவல்துறையினர் பிடுங்கி பெண்கள் என்றும் பாராமல் எங்களை கீழே தள்ளினர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து முறையிட்டோம். அப்போது காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் கல் படையல் திருவிழா நடத்த அனுமதி இல்லை என்றும் ஆட்சியர் கூறினார். இதையடுத்து கல் படையல் திருவிழா நடத்தலாம் என்ற சட்ட விதிகளை நாங்கள் அவரிடம் எடுத்துச் சொன்னோம். எத்தனை தடைகள் விதித்தாலும் எங்கள் குலத்தொழிலை நாங்கள் கைவிட மாட்டோம். கல் படையல் திருவிழாவை நாங்கள் நடத்தியே தீர்வோம். எங்கள் சொந்த நிலத்தில் உள்ள பனை மரத்திலும் தென்னை மரத்திலும் நாங்கள் கல் இறக்குவோம். அதை யாராவது தடுத்தால் அதை எதிர்த்து தொடர்ந்து போராடுவோம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கல் குறித்த விவாதம் அவ்வப்போது எழுந்து வருகிறது. அப்போதெல்லாம் கல் தமிழர்களின் பாரம்பரிய உணவு, இயற்கையானது, உடலுக்கு நன்மை தருவது மற்றும் பனைத் தொழிலை ஊக்குவிக்கும் பானம் இந்த கல் என வாதங்களும் கூடவே முன்வைக்கப்படுகின்றன. இதற்காக பல போராட்டங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. அவற்றில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாட்டில் கல் இறக்குவதற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை என்ற முழக்கத்துடன் பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். ஆனாலும் கல் குடிப்பது உடலுக்கு நன்மை தரும் என எந்த மருத்துவ சான்றும் இல்லை. கல்லில் 5 முதல் 10% ஆல்கஹால் இருப்பதாக கூறப்படுகிறது. பொதுவாக 4% மேல் ஆல்கஹால் உள்ள பானங்களை தொடர்ந்து உட்கொள்வது உடல் நலத்தை பாதிக்கலாம் என கூறப்படுகிறது. சிலர் கல் குடிப்பது நல்லது என்று தவறான கருத்தை பரப்புகின்றனர். ஆனால் மருத்துவர்கள் கல் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு பானம் என தெரிவிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பேர் கவிதா. நாங்கள் பைத்தியந்தரப்புதூர் கிராமத்தில் இருக்கிறோம். நாங்கள் 17ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 அன்று நாட்டார்மங்கத்தில் கல் படையல் திருவிழா நிர்ணயிச்சிருந்தோம். அங்கே போலீஸாரில் அடித்தடி நடந்து எங்களோட பந்தலெல்லாம் பிரித்து போட்டு நாங்கள் அதை அங்கே நடத்த முடியாதனால எங்கள் சொந்த நிலமான கச்சிராபாளையத்தில் முடிவு பண்ணியிருந்தோம். அதை நாங்கள் படைக்கிறதுக்குள்ளே போலீஸ்லேருந்து கொஞ்சம் 6-7 பேர்த்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. மீதி பேர் மட்டும் போய் நாங்கள் கச்சிராபாளையத்தில் எங்கள் நிலத்தில் எங்கள் தென்னையிலேருந்து கிடச்ச கல்லை வச்சு நாங்கள் படையல் போடலான்னு முடிவு பண்ணி கிளம்பியிருந்தோம். அங்கே நாங்கள் கல்லை கொண்டு போகும்போதே போலீஸார் ஆண் காவலர்கள் மட்டும் இப்போ கல்லை பிடுங்கினாங்க. எங்கள் பெண் ஒரு 6 பேர் நாங்கள் பொம்பளைங்கள் இருந்தோம். நாங்கள் 6 பேரும் போயிட்டு அந்த கல்லை நாங்கள் கேட்டோம். எங்கள் தெய்வத்துக்கு நாங்கள் படைச்சிட்டு தரோன்னு சொன்னோம். அவங்க தர முடியாதுன்னு இழுத்தாங்க. அது தள்ளுமுள்ளு ஏற்படுச்சு. அப்போ ஒரு பெண் காவலர்களும் அங்கே கிடையாது. ஆண் காவலர்கள் மட்டும் தான். எங்கள் 6 பொம்பளைங்க மேலேயும் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நீங்களாம். அது இழுத்தாங்க. எங்களோட 2 லேடிஸ் கீழே விழுந்தாங்க, அடித்தாங்க, எட்டி உதைச்சாங்க. இது எல்லாமே நடந்துச்சு. அதேமாரி நாங்கள் கல் படைச்சிட்டு எங்களை KTM திருமண மண்டபத்தில் 1 மணிக்கு எங்களை எல்லாம் முடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. சாயங்காலம் 6:30க்கு எங்களை விடுவிச்சாங்க. நாங்கள் வந்தோம். எட்டி உதைச்சதுக்கு காரணமும் நாங்கள் கல் படையல் போட்டோம். இதை தடுத்ததுக்காக கலெக்டர் ஒரு புகார் கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்துருந்தோம். அவர் கொடுத்தும் போதே காவல்துறையாளர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டோம். நாங்கள் கல் படையல் திருவிழா தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1931 16A படி குலதெய்வத்திற்கு வழிபாடுவதற்கு கல் இறக்கி படையல் செய்வது சட்டத்திற்கு புறம்பானது கிடையாது என்று அந்த 16A அந்த செக்ஷனில் போட்டிருந்தது. அது மாதிரி தான் நாங்கள் முறைப்படி அதை செஞ்சோம். கலெக்டர் சொன்னப்போ அது மாதிரி கிடையாதுமா,
நீங்கள் வந்து கேட்டிருக்கணும், பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் அதுக்கப்புறம் எதுவும் எங்களால் பேச முடியல. நாங்கள் ஆக்ஷன் எடுக்க சொல்லி நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதை எத்தனை பேர் எங்களை தடுத்தாலும் சரி, காவல்துறை எங்கள் மேலே எதிர்த்தாலும் சரி, இன்னொரு இடத்துல கல் படையல் திருவிழா நாங்கள் போடுவோம். கல்லை வந்து திரும்பி எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வருவோம். அது வரைக்கும் நாங்கள் தளர்வ மாட்டோம். இதுக்கப்புறம் போராடுவோம். எங்களுக்கு வந்து கல்லை வந்து விடுங்க. எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்னோட சொந்த இடத்துல எனக்கு கல்லை விட்டுருங்க. நாங்கள் கல் படையல் திருவிழா போடுவோம். கல்லை வந்து நாங்கள் இறக்குவோம். எங்கள் தென்னையிலையும் சரி, பனையிலையும் சரி. எங்கள் பனையேறிகளோட தொழில் அது, எங்களோட குலத்தொழில். அதை விட்டு எங்களோட பனையேறிகள் யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. எங்களுக்கு வந்து கல் வேணும். கல் தடை நீக்கம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். நாங்கள் அதுவரை விடாத போராடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.